வெல்கம் டு ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பொடுகை வந்து உடனே அடியோடு ஒழிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து சின்ன வெங்காயம் 6 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் மருத்துவ குணம் ஜாஸ்தி இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஜாரில் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ் பால் ஊற்றிக்கிறேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக போகும். ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கும் இருந்துச்சு, போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், என் பாப்பாவுக்கு தான் இப்போ பொடுகு வந்திருக்கு. இப்போ தான் ஆரம்பமாயிருக்கு. அவங்களுக்கு அரிப்பு வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ பார்த்தோம்னா வந்து பொடுகு அங்கங்கே திட்டாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு நல்லா தெரியுது, கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு சரியாக தெரியல. இப்போ இதை வந்து தலை ஃபுல்லாக அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து அந்த வேரில் வந்து படுற மாதிரி அனுப்புங்க. எது செஞ்சாலும் வந்து முடியில் வந்து படுறதை விட அந்த வேரில் வந்து நல்லா படணும். இந்த மாதிரி வந்து தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறம் குளிச்சிடலாம். குளித்ததுக்கப்புறம் தலை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த வேர்கிட்டலாம் வந்து வெள்ளை வெள்ளையாக இருந்துச்சு. அது வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இல்லை, போயிடுச்சு. இது வந்து அவளுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் கண்டிப்பாக இது வந்து போயிடும். பொடுகு வரதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, தோல் வறண்டு போகிறனாலையும், ஹார்மோன் மாற்றுறதுனாலையும், அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதனாலையும், கிளைமேட் சேஞ்சிங்னாலையும் மேக்ஸிமம் வரும். நுண்கிருமிகள் வந்து மேலே படினாலும், அழுக்கு தடையோடு இருக்கனாலையும் கண்டிப்பாக வரும். இது வந்ததை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அரிப்பு வந்து வரும். அப்படி சொரியும் போது பார்த்தீங்கன்னா அதில் வெள்ளை வெள்ளையாக இருக்கும், முடி உதிரும். ஆரம்பத்தில் மேக்ஸிமம் தெரியாது, கொஞ்சம் முத்துனதுக்கப்புறம் தான் வெளியிலே தெரியும். இன்னொன்று, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இப்போ யாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்லை. டெஃபினட்டாக வந்து வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அட்லீஸ்ட் மாதம் ஒரு முறையாவது வந்து நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சே ஆகணும். முக்கியமாக வந்து தலையை சுத்தமாக வச்சுக்கணும். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து 2 முறை வந்து தலை குளிக்கிறதுனால தலை ரொம்பவே சுத்தமாக இருக்கும். தலையை வந்து ரொம்ப காய விடாமல் 2-3 நாளைக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ங்க. பொடுகு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட சூப்பரான ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.